ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தயக்கீரை சப்பாத்தி. வெந்தயக்கீரையை வச்சு செய்கிற இந்த சப்பாத்தி எப்படி சிம்பிளாக சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு 2 கப், வெந்தயக்கீரை 1.5 கப், கொத்தமல்லி தழை 1/2 கப், பூண்டு ஒரு 5 பல்ல துருவியிருக்கேன், வெங்காயம் 1/4 கப், மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நான் துருவி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஆஞ்சி கழுவி வச்சுருக்க வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் அதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறது நல்லது. இப்போது அந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சப்பாத்தி சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் போட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்னோடய கோதுமை மாவில் நான் கலந்துக்கிறேன். பாருங்கள், இப்போது நான் மாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம கீரைக்கு தேவையானது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மாவுக்கு தேவையானதை ஆட் பண்ணிட்டேன். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அப்போ தான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சின்னு மாவு. இப்போ இந்த அளவு உருண்டை எடுத்து நம்ம மாவை திரட்டிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மெல்லீஸாக திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெல்லீஸாக திரட்டணும் பாருங்கள். நல்லா திரட்டிட்டேன். இப்போ கல்லை சூடுபடுத்திக்கிட்டு நம்ம சப்பாத்தி போட போகிறோம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் 3 விரலில் பிச்சிடலாம், அந்த அளவு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. வீட்டில் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.